தமிழ் அகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த வாரத்தில் ஒரிசாவில் அமையப்பட்டிருக்கிற பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை, ரத்ன பண்டாரம் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கிறதாகவும், ஓய்வு பெற்ற நீதிபதி, தொல்பொருள் ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு கூடிய காவலர்களோடு பாம்பாட்டிகளையும் கொண்டு அந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். உண்மையிலே 46 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது திறக்கப்பட்டதா? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் குறிப்பிட்டு ஸ்ரீ ரத்ன பண்டார அறையினுடைய சாவி தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது, இந்த பொக்கிஷங்கள் களவாடப்படுகிறது என்கின்ற நோக்கத்தோடு அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தல் பிரச்சாரம் வெற்றியும் கண்டிருக்கிறது. பிஜேபி அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் முக்கியத்துவம் என்ன பார்ப்போம். இந்து சமய சாஸ்திரங்களின் நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த சார்தாம் என்று சொல்லக்கூடிய வடக்கில் பத்ரிநாத், மேற்கில் துவாரகா, கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கிற இந்த பூரி ஜெகநாதர், தெற்கில் அமைந்திருக்கிற ராமேஸ்வரம், இந்த நான்கிலும் வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று தரிசித்து விட வேண்டும் என்று ஆவல் பூண்டிருக்கிற ஆலயங்களில் மிக முக்கியமானது பூரி ஜெகநாதர் ஆலயம். வடக்கில் சோட்டா சாரதாம் என்றும் பத்ரிநாத், கேதார்நாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி என்கின்ற 4 முக்கியமான ஆலயங்களும் வட இந்திய பயணங்களில் மேற்கொள்பவர்கள் அங்கு வழிபாடு செய்யணும் என்று முக்கியத்துவம் பெற்றதாக அமைந்திருக்கு. ஆனால் பூரி ஜெகநாதர் ஆலயம் பல முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜெகநாதர் என்பது ஞான நாயகன், உலக நாயகன் என்று பெயர் பெறக்கூடிய விஷ்ணுவின் அம்சமான கிருஷ்ணரின் ஆலயமாகும். நாளை ஆடி பௌர்ணமி. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பௌர்ணமியிலிருந்து 9 நாட்கள் தேர் திருவிழா நடைபெறும். இந்த 9 நாட்கள் தேர் திருவிழாவிலும் கிருஷ்ணர், அவருடைய அண்ணன் பலராமர், சுபத்திரை, இந்த மூவருக்கும் தான் வாசுதேவனுடைய குடும்பமாகிய இந்த மூவருக்கும் பெரிய தேர்கள் கொண்ட அமைப்போடு 45 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்ட ஒரு மாபெரும் தேரோட்டம் அங்கு நடைபெறுவது உலக பிரசித்தி பெற்றதாகும். அந்த பூரி ஜெகநாதனுடைய ஆலயத்தில் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாவைதம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார், ராமானுஜர், வல்லபாச்சாரியார், ராமானந்தர் போன்ற பல சமய ஆண்டோர்களினுடைய நெருங்கிய தொடர்புடையது பூரி ஜெகநாதர் ஆலயம். இன்று இஸ்கான் என்று சொல்லக்கூடியவர் அவர்கள் தொடர்ந்து இந்த பூரி ஜெகநாதரனுடைய அமைந்திருக்கிற உள் கோயில் அமைப்பை போல்தான் பல இடங்களில் அவர்களுடைய ஆலயங்களை நிர்மாணித்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். காரணம், அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹரே ராம ஹரே ராம 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 அரகரே, ஹரே கிருஷ்ண 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 அரகரே என்கின்ற மந்திரத்தை தந்தவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு என்று சொல்லக்கூடிய ஒரு சமய பெரியோர். அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இந்த இஸ்கான். அவர் அங்கு 24 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்து பூரி ஜெகநாதரால் ஈர்க்கப்பட்டு கவரப்பட்டு அவர் அருளால் தான் இந்த மந்திரத்தை உலகுக்கு தந்ததாக இஸ்கான் நம்புகிறது. அவர்கள் பூரி ஜெகநாதனுடைய, கிருஷ்ணரனுடைய அருளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒட்டி கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் சேர்ந்து நடந்த ஒரிசாவில் பிரதமர் மோடி உட்பட அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறை, ரத்தன பண்டாரம் என்று அழைப்பார்கள், அது அதனுடைய சாவி காணாமல் போயிருக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது என்று அவர் சொல்லியது மாபெரும் சர்ச்சையானது. लेकिन बीजेडी सरकार को उड़ीसा की धरोहर की कोई चिंता नहीं है. जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है. अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं. அதற்கு காரணம், நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகள் அங்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு மிக உறுதுணையாக நம் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் மாவட்ட ஆட்சியராகவும் அங்கு 5D என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தலைமை வகித்து முதலமைச்சருக்கு நிகரான செல்வாக்கோடு இருந்த கார்த்திகேய பாண்டியன், அவரை குறிவைத்து தான் அது சொல்லப்பட்டது. அதற்கு திரு வி.கே. பாண்டியன் அவர்களும் விளக்கம் சொன்னார். ரத்ன பண்டாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷ அறையினுடைய சாவி என்பது ஒரிஜினல், அதனுடைய மூலச்சாவி தான் காணாமல் போயிருக்கிறது, அதனுடைய டூப்ளிகேட் அங்கு தான் இருக்கிறது என்று அவர் சொன்னார்.
இந்த விவாதத்தின் முன்னால் இந்த ரத்தன பண்டாரத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த பொக்கிஷ அறை 2 அடுக்குகளை கொண்டது, உள்ளடுக்கும் வெளியடுக்கும் கொண்டிருக்கிறத. அதில் மாபெரும் பொக்கிஷங்கள் ஒளிந்திருப்பதாகவும் அதை பாம்புகள் தொடர்ந்து காப்பதாகவும் அப்படி சொல்வார்கள். விஷ்ணுவனுடைய பொருளை ஆதிசேஷனான பாம்பு காப்பதாகவும், சிவனுடைய சொத்துக்களை பைரவரான நாய் உருவம் கொண்டிருக்கிறவர் காப்பதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது போன்ற பொருட்கள் மன்னர்களாலும் மக்களாலும் தொடர்ந்து வழங்கப்படக்கூடிய அந்த பொக்கிஷங்களை கோயிலுக்குள், இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் ஆலயங்களுக்குள் உணவு தானியங்களை எல்லாம் வைத்திருந்த வரலாறு நம்மளுடைய திருக்கோயில்களுக்கு உண்டு. கேரளாவில் அனந்த பத்மநாபனுடைய கோயில் பல்வேறு சொத்துக்கள் இருந்ததும் அது வெளியில் எடுத்து மதிப்பிடப்பட்டதும் நமக்கு நினைவுக்கு வரலாம். அங்கு திருவிதாங்கூர் மன்னத்தினுடைய ஒரு அறக்கட்டளைதாரர் மிக முக்கியமாக இருந்தார்கள். அதே போல் சபரிமலையில் பந்தல மகாராஜாவினுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கோயிலுக்கு உரிய ஆபரணங்களை அவர்கள் காப்பதாகவும், அவர்கள் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியின் போது, முக்கிய நிகழ்ச்சியின் போதெல்லாம் அதை எடுத்து தருவதற்கான உரிமை பெற்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரிசாவில் சேர்ந்த ஒரு ராஜவம்சத்தினர், கஜபதி திவ்ய தேவ் என்கின்ற ராஜ வம்சத்தினை சேர்ந்தவர்கள் தான் அந்த பொக்கிஷ அறைக்கு மிக முக்கிய பாதுகாவலராக இருந்து வந்திருக்கின்றனர். 1978 மே மாதத்தில் அந்த பொக்கிஷ அறை திறக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஆபரணங்கள், நவரத்தினங்கள் கணக்கிடப்பட்டன. அந்த அடிப்படையில் பல 100 கிலோ தங்கங்களும் வெள்ளிகளும் அங்கு இருப்பதை கணக்கீடு செய்யப்பட்டு அதை பதியப்பட்டது. அதற்கு பிறகு பல முறை அவை திறக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 46 வருடங்களுக்கு பிறகுதான் திறக்கப்பட்டதாக ஒரு தரவு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல முறை திறக்கப்பட்டாலும் அங்கு இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எதுவும் எடுத்து கணக்கீடு செய்யப்படவில்லை. அந்த அடிப்படையில் 1991 அந்த பூரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ரத்ன பண்டாரத்தினுடைய சாவி தொலைந்து விட்டதாக சொல்கிறார். அதைத் தொடர்ந்து பல முறை டூப்ளிகேட் சாவிகளை கொண்டு திறக்க முயற்சி நடந்தது. அவையெல்லாம் அங்கு பாம்புகள் தொடர்ந்து காத்து கொண்டிருப்பதாகவும், அதை திறந்தால் அழிவு ஏற்படும் என்கின்ற வகையில் வதந்திகள் சொல்லப்பட்டதால் இதையே மையப்பொருளாக கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் இது பிரச்சாரம் செய்தார். அதற்கான பலன் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி சில காரணங்களால் அது வீழ்ந்தது. அது இந்த பூரி ஜெகநாதனுடைய ரத்தன பண்டாரம் மிகச்சரியாக பராமரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை திறப்போம் என்ற அடிப்படையில் முன்னாள் நீதிபதிகள், தொல்பொருள் ஆய்வாளர்களை எல்லாம் கொண்டு கடந்த வாரத்தில் அதனுடைய வெளி அறை மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கு எடுக்கப்பட்ட பல பெட்டிகள், ஆபரணங்கள் அடங்கிய அந்த பெட்டிகள் பாதுகாப்பாக மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவை தொடர்ந்து கணக்கீடுகள் செய்யப்படுகின்றன. உள் அறை இன்னும் திறக்கப்படவில்லை. அந்த ரத்ன பண்டாரத்தினுடைய உள் அறை திறப்பதற்கான முயற்சிகளும் அதுவும் இதே போன்ற பாம்பாட்டிகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டு, ஆனால் இப்பொழுது வெளி அறையில் திறக்கப்படும் பொழுது அது போன்ற எவ்விதமான ஓர் அச்சுறுத்தலும் இல்லை. ஏனால் வேறு சில சின்னஞ்சிறு உயிரினங்கள் இருந்தால்தான் அது போன்ற பாம்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பொக்கிஷ அறை உள்ளறை மற்றும் வெளியறையிலும் சுரங்கப்பாதைகள் இருப்பதாகவும், சுரங்கங்கள் இருப்பதாக கூட ஒரு தரவு உண்டு. அந்த அடிப்படையில் அடுத்து லேசரை கொண்டு அது எந்த இடத்திலாவது அமைய பெற்றிருக்கிறதா? ஏனெனில் 40 வருடங்களுக்கு மேலாக அதற்கு உள் நுழைந்து வந்தவர்கள் எவரும் இப்பொழுது இல்லை. அந்த கஜபதி மகாராஜா வம்சத்தினில் இருவரை தவிர அங்கு உள்ள என்ன இருக்கிறது என்பது தெரியாதனால் தற்பொழுது நவீன லேசர் கொண்டு அவை அலசி ஆராய்ந்து அந்த 2 உள் அறைக்குள்ளும் மேலும் ஏதேனும் அறைகள் இருக்கின்றனவா என்ற கண்டறியும் முயற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசும் அங்கு ஆளுகின்ற பிஜேபி மாநில அரசும் தாங்கள் சொல்லிய வண்ணம் இந்த ரத்ன பண்டாரம் பொக்கிஷ அறையை திறந்திருக்கிறார்கள். தொடர்ந்து உள்ளறையும் திறந்த பிறகு அங்கு என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து தெரிவிப்போம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.